செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி டிசம்பர் 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் காலை 9:45 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய தினம் காலை 9:45க்கு பிறகு அஷ்டமி வருகிறது. அதற்கு முன்பாக எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். மேலும் 12 மணிக்கு பிறகு அஷ்டமிக்கான தோஷம் கிடையாது. மேலும் குரு ஹோரையில் அஷ்டமிக்கான தோஷம் கிடையாது. குரு ஹோரை என்பது பகல் 11 மணி முதல் 12 மணி வரை இருக்கிறது. அப்பொழுதும் அஷ்டமிக்கான தோஷம் கிடையாது. ஆகவே இன்றைய தினம் இந்த காலங்கள் எல்லாம் அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். இன்றைய தினம் சதயம் நட்சத்திரம் மாலை 4:03 வரை, அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம், ஹர்ஷண நாமயுகம், அதன் பிறகு வஜ்ரம் நாமயுகம், வணிசை கிரணம், அதன் பிறகு பத்ரை கிரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. சதயமும் பூரட்டாதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் துர்காஷ்டமி. துர்காஷ்டமி என்றால் வளர்ப்பிலே வருகின்ற அஷ்டமி துர்காஷ்டமி, ஒளி பொருந்திய அஷ்டமி. இன்றைய தினம் துர்கையை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். ராகு காலத்தில் இன்றைய தினம் அஷ்டமியும் ராகு காலமும் சேர்ந்த ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை நேரத்தில் 4:30 to 6 ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்தால் நாகதோஷங்கள் குறையும், மேலும் காரிய சித்தியாகும். இன்றைய சப்தமிக்கு பானு சப்தமி என்று கூறுவார்கள். பானு சப்தமி என்றால் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் சேர்ந்தால் பானு சப்தமி. ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுக்கு உகந்த கிழமை. சப்தமி என்பது சூரியனுக்கு உகந்த திதி. இரண்டும் சேர்ந்தால் பானு சப்தமி. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை தரும். அதுவும் வளர்ப்பிலே வருகின்ற இந்த பானு சப்தமி என்பது விஜய சப்தமி. விஜய சப்தமினால் வெற்றியை தரக்கூடிய சப்தமி என்று பொருள். ஆக இன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை சுபஹோரை நல்ல நேரங்களிலே செய்யலாம். தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து திங்கட்கிழமை. குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி டிசம்பர் 9/12/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. திங்கட்கிழமை காலை 8:03 வரை அஷ்டம் திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற் காலை 6:03 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. இவ்வாறு சூரியத்திலிருந்து மறுநாள் சூரியத்திற்குள் 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே திங்கட்கிழமை என்று தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம். பகல் 2:56 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்தி நாமயுகம், பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் பூரட்டாதியும் சேரும் போது மரண யோகம். திங்கட்கிழமையும் உத்திரட்டாதியும் சேரும் போது சித்தி யோகம். திங்கட்கிழமை என்று பகல் 2:56 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் பிரளய கல்பாதி என்று போடப்பட்டிருக்கும். பிரளய கல்பாதி என்றால் அன்றைய தினத்திலே ஜலராசிலே சந்திரன் இருக்கின்ற அந்த காலத்திலே 3 நாட்களுக்கு தொடர்ந்து மழை பொழியும் என்றிருக்கிறது. ஆகவே வருகின்ற டிசம்பர் 9, 10, 11 3 நாட்களுக்கு மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பிரளய கல்பாதி. பிரளய கல்பாதி என்றால் ஒரு காலத்தில் இந்த நாளில்தான் பிரளயம் ஏற்படும் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே பிரளயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த காலமாக இருப்பதனால் இந்த 3 நாட்களும் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வாறு மழை பொழிந்தால் சேதாரம் சிறிது அதிகமாகவே இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை. குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி டிசம்பர் 10/12/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று தசமி திதி. இரவு 3:43 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். பகல் 1:30 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம், வெதிபாத நாமயுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம். ரேவதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது சித்தி யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்ற நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தி யோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் அவசியமான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அன்றைய தினம் ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு
எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு, மேலும் அன்றைய தினத்தில் வீடு வாங்குவதற்காக பார்வையிடுவதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கிறது. அன்றைய தினம் விதியபாத சிராதம். அந்த தினம் சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்தார் நிச்சயமாக பித்ரு பிரீதி கிடைத்து அவர்கள் முன்னோர்கள் சொர்க்கலோகம் செல்வார்கள். அவர்களுடைய பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி டிசம்பர் 11/12/2024 புதன்கிழமை என்று இரவு 1:10 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதசி திதி. அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். பகல் 11:48 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வரியான் நாம் யோகம், வணிசேகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. ரேவதியும் மரணயோகம் ஆகிய நாள் முழுதுமாக 60 நாளிகை புதன்கிழமை என்று மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கைசிக ஏகாதசி. ஒவ்வொரு இந்த ஏகாதசி கைசிக ஏகாதசி என்று கூறுவார்கள். பொதுவாக வைகுண்ட ஏகாதசியை விட ஒரு பங்கு அதிகமான நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த கைசிக ஏகாதசி. இந்த கைசிக ஏகாதசி என்பது மிக மிக உத்தமமானது. 54 பாவங்களை போக்கக்கூடிய ஏகாதசி இந்த கைசிக ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்து அன்றைய தினம் நம்பாடுவானுடைய சரித்திரம் படிப்பது மிகவும் சிறப்பானது. நம்முடைய இந்த சேனல்லையே கைசிக ஏகாதசி பற்றி கைசிக புராணம் படித்திருக்கிறேன். அதை அன்றைய தினம் அனைவரும் ஒரு முறை கேட்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக பல வகையான பாவங்கள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இந்த கைசிக ஏகாதசி என்பது திருக்குறுங்குடி என்று சொல்லக்கூடிய, அதாவது திருநெல்வேலிக்கு அருகிலே, திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில் இருக்கின்ற திருக்குறுங்குடி என்ற ஊர், அந்த ஊரில் இந்த கைசிக ஏகாதசி சம்பவம் நிகழ்ந்த இடம், அந்த நம்பாடுடைய சரித்திரம் நிகழ்ந்த இடம். அங்கே 10 நாட்கள் பெரிய உற்சவமாக கொண்டாடுவார்கள். அன்றைய தினத்திலே நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவசியம் அன்றைய தினம் நம்பாடுவான் சரித்திரம் கேட்பதும் மிகவும் சிறப்பானது. இந்த சரித்திரத்தை கேட்டால் எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகி சுபகாரியங்கள் நடக்கும். நம்முடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு தடையாக இருப்பதே நம்முடைய தோஷங்கள் தான். அந்த தோஷங்கள் விலகுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு வழி இந்த வழி. அன்றைய தினம் நம்பாடுவான் சரித்திரம் கேட்க வேண்டும். பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவிக்க வேண்டும். 11 தீபங்கள் ஏற்ற வேண்டும். பெருமாள் கோயிலை 11 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு செய்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும். மேலும் எப்படிப்பட்ட தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகுவதற்காக நல்ல வழிகள் கிடைத்து அதன் மூலமாக தோஷங்கள் விலகி நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், தொழில் விருத்தி அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இருக்கின்றவரை சந்தோஷமாக இருந்து முடிந்தவரை, வாழ்க்கையை முடிந்தவரை நமக்கு மோட்சமும் கிடைக்கும். ஆக இந்த கைசிக ஏகாதசி என்பது மிக மிக உத்தமமான ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியை விட ஒரு பங்கு அதிகமான நல்ல பலன்களை தரக்கூடிய ஏகாதசி இந்த கைசிக ஏகாதசி. அந்த கைசிக ஏகாதசி புதன்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினம் மிருத்யு என்றால் அன்றைய தினத்திலே வெளிநாடு யாத்திரைகள் செல்லக்கூடாது. தூரதேச யாத்திரைகளை நீங்கள் தொடரக்கூடாது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற யாத்திரைக்கு இந்த தோஷம் என்பது கிடையாது. அன்றைய தினம் வைத்தரணி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். வைத்தரணி விரதம் என்றால் அன்றைய தினத்திலே பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக நரகம் கிடையாது, புண்ணியலோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி டிசம்பர் 12/12/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை துவாதசி திதி. அன்றைய தினம் துவாதசி திதி இரவு 10:26 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். காலை 9:52 வரை அஸ்வினி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். பரிகம் நாம் யுகம், பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினியும் வியாழக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம், பரணியும் வியாழக்கிழமையும் சேரும்போது சித்தி யோகம். ஆகிய வியாழக்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் க்ஷீராப்தி சைன விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். க்ஷீரம் என்றால் பால், க்ஷீராப்தி சைன விரதம் என்றால் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். அன்றைய தினம் உல்கா துவாதசி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஒரு துவாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய துவாதசிக்கு உல்கா துவாதசி என்றும் மத்ஸ்ய துவாதசி என்றும் கூறுவார்கள்.
அன்றைய தினம் மகாலட்சுமி உற்பத்தி ஆன நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் மகாலட்சுமி உற்பத்தி ஆன நாளாக கருதப்பட அன்றைய தினம் முதற்கொண்டு 4 நாட்களுக்கு தீப பண்டிகை, அதாவது கார்த்திகை தீப பண்டிகை அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அந்நேரம் உல்கா துவாதசி, அதாவது வாயு பகவானுடைய கோரிக்கைக்கு ஏற்றபடி சங்கு, சக்கரம், வைஜெயந்தி மாலை, கதை, அம்பு, வில், கட்கம் போன்ற பஞ்ச ஆயுதங்களுடன் வாயு பகவானுக்கு தரிசனம் செய்த நாள் இந்த வியாழக்கிழமை. அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் மாலை நேரத்திலே பரணி நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் பரணி தீபம் ஏற்றுவதற்கு மிக உத்தமமான தினம். பரணி தீபம் என்றால் வீட்டுக்கு வெளியிலே 5 தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும். அந்த 5 தீபங்கள் முன்னோர்களுக்காக ஏற்றப்படுகிறது. பொதுவாக நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் முதலில் முன்னோர்களை வழிபட வேண்டும் என்பது நியதி. அதன்படி முன்னோர்களை வழிபாடு செய்வதற்காக இந்த தீப பண்டிகையில முதல் தீபம் என்பது பஞ்ச தீபமாக 5 தீபங்கள் முன்னோர்களுக்கு ஏற்றப்படுகிறது. அதைத்தான் பரணி தீபம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் வீட்டுக்கு வெளியிலே 5 தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும். அந்த 5 தீபங்கள் முன்னோர்களுக்காக ஏற்றப்படக்கூடியது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி டிசம்பர் 13/12/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று திரோதசி திதி, இரவு 7:40 வரை திரோதசி திதி. அதன் பிறகு சௌர்தசி திதி. அன்றைய தினம் 3 நட்சத்திரங்கள் கூடுகிறது. காலை 7:50 வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 5:48 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பிறகு ரோஹி நட்சத்திரம் என்று 3 நட்சத்திரங்கள் கூடுகிறது. அன்றைய தினம் சிவம் நாமயுகம், மங்களகரமான நாமயுகம். கௌலோகரணம், அதன் பிறகு தைத்துலாக்கரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பரணி கிருத்திகையும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், ரோகிணியும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது மரணயோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை, அடுத்த நாள் விடியற்காலை 5:48 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் மாலை நேரத்தில் இருப்பதனால் திருவண்ணாமலையிலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய தினமாக அன்றைய தினம் இருக்கிறது. அன்றைய தினம் திருவண்ணாமலை மலை தீபம் என்றும் கூறுவார்கள். எங்கெங்கே மலை மீது கடவுள் பள்ளி கொண்டு இருக்கிறாரோ அல்லது கடவுள் இருக்கிறாரோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றக்கூடிய தினம். அதைத்தான் மலை தீபம் என்று கூறுவார்கள். அதற்கு திருவண்ணாமலை மிக மிக சிறப்பானது. என்றால் அக்னி ரூபமாக அங்கே சிவபெருமான் காட்சி தருவதாக ஐதீகம். ஆகவே அந்த மலையே பன்றியின் வடிவிலே இருக்கிறது, வராகத்தின் வடிவிலே அந்த மலை இருக்கிறது. அந்த மலை மீது நீங்கள் திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய தினம் வருகின்ற வெள்ளிக்கிழமை. அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. நேரில் சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள் டிவி மூலமாக கூட தரிசனம் செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்திலே பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் கடன் சுமைகள் தீர்ந்து நல்ல தனப்பிராப்தி ஏற்படும். அன்றைய தினம் திருக்கார்த்திகை தீபம். அந்த தீபம் அன்று திருவண்ணாமலையில் மட்டும் காலையிலே பரணி தீபமும் மாலையிலே திருவண்ணாமலை தீபமும் ஏற்றுவார்கள். காலையிலே ஏற்றக்கூடிய தீபம் பஞ்ச தீபம் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் அனங்க திரையோதசி. அனங்கன் என்றால் மன்மதன். மன்மதனுக்கு உகந்த திரையோதசி வருகின்ற வெள்ளிக்கிழமை. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அன்றைய தினம் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் என்பதற்காக ரதி மன்மதனை வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் ஊருக்கு அருகிலே எந்த கோயிலில் ரதி மன்மதனுடைய சிலை இருக்கிறதோ அங்கே சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம். பொதுவாக ரதி மன்மதன், அதாவது மன்மதன் என்பது பெருமாளுடைய மானசீக புத்திரன் என்று கூறுவார்கள். அவருடைய வில் கரும்பு வில் என்று கூறுவார்கள். ஆகவே அருகில் ரதி மன்மதனுக்கு சிலைகள் எதுவும் இல்லாவிட்டால், அதாவது கோயில்கள் இல்லாவிட்டால், உங்கள் வீட்டிலேயே 2 கரும்புகள் வாங்கி உங்கள் படத்திற்கு, அதாவது பெருமாளுடைய படத்திற்கு இருபுறமும் கரும்பை வைத்து அன்றைய தினம் ரதி மன்மதனாக பெருமாளை பாவித்து அவருக்கு இனிப்பு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் ஆகும். அதைத்தான் அனங்க திரையோதசி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகைக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருமங்கை மன்னன் அவதாரம் செய்த தினம். அதாவது திருமங்கை ஆழ்வார், 12 ஆழ்வார்களில் மிக மிக முக்கியமான ஆழ்வார்கள் இந்த திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு தான் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரம் பெருமாளால் உபதேசிக்கப்பட்டது. ஆகவே அன்றைய தினம் திருமங்கை மன்னனை, அதாவது பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆழ்வார் ஆச்சார்கள் சன்னிதியில் இருக்கிற திருமங்கை ஆழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய காரியங்கள் சித்தியாகும். மேலும் நமக்கு எதிர்காலத்தில் மோட்சம் கிடைக்கும். நன்மைகள் அனைத்தும் கிடைத்து சந்தோஷமாக இருக்க முடியும்.
அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம், கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி, டிசம்பர் 14, 12/12/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சௌர்தசி திதி. மாலை 4:59 வரை சௌர்தசி திதி. அதன் பிறகு பௌர்ணமி திதி. அன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இரவு 3:54 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம். சித்தம் நாமயுகம். அதன் பிறகு சாத்தியம் நாமயுகம். வணிசை கிரணம். அதன் பிறகு பத்திரை கிரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் சனிக்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம். மிருகசீஷமும் சனிக்கிழமையும் சேரும் போது சித்த யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய சர்வாலய தீபம். எல்லா ஆலயங்களிலும் தீபம் ஏற்றக்கூடிய தினம் அன்றைய தினம். பொதுவாக இந்த முறை 4 நாள் தீபம் வருகிறது. 4 நாள் என்றால் கார்த்திகை 27 டிசம்பர் 12 அன்று பரணி தீபம். அது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம். அதன் பிறகு கார்த்திகை 28 அதாவது டிசம்பர் 13 என்று வரக்கூடிய தீபம் அண்ணாமலை தீபம். திருக்கார்த்திகை தீபம் அண்ணாமலை தீபம் என்று கூறுவார்கள். மலை தீபம் என்றும் கூறுவார்கள். அதன் பிறகு சனிக்கிழமை அதாவது டிசம்பர் 14 சனிக்கிழமை என்று சர்வாலய தீபம். எல்லா ஆலயங்களிலும் தீபம் ஏற்றுவார்கள். அன்றைய தினம் வைகானச தீபம் என்றும் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது பெருமாளை வழிபாடு செய்வதற்கு 2 முறைகள் இருக்கிறது. ஒன்று வைகானச முறை என்பது வைகானச ஆகமம். அடுத்து பாஞ்சரார்த்த ஆகமம். வைகானச ஆகமம் அப்படி இருப்பது திருப்பதி ஏழுமலையான் கோயில். பாஞ்சரார்த்த முறைப்படி இருக்கிறது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில். ஆக அன்றைய தினம் சனிக்கிழமை என்று சர்வாலய தீபம். அன்றைய தினம் வைகானச தீபம். அன்றைய தினம் திருப்பதியிலே தீபம் ஏற்றுவார்கள். மேலும் எல்லா ஆலயங்களும் அன்றைய தினம் சர்வாலய தீபமாக இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை. மாலை நேரத்திலே பௌர்ணமி பூஜை செய்து சத்யநாராயண பூஜை செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். எம்முடைய தலைமையிலே சேலத்திலே சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற வசந்த மண்டபத்திலே சனிக்கிழமை என்று பௌர்ணமி பூஜை நடைபெற இருக்கிறது. அந்த பௌர்ணமி பூஜை சரியாக 6 மணிக்கு தொடங்கும். அனைவரும் அங்கே கலந்து கொள்ளலாம். அன்றைய தினம் தத்தாத்திரேய ஜெயந்தி. ஆந்திராவுடைய தத்தாத்திரேய ஜெயந்தி அன்றைய தினம் கொண்டாடுவார்கள். அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் திருப்புர பைரவ ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திருப்புர பைரவ ஜெயந்தி என்றால் பொதுவாக பெருமாளுக்கு எப்படி 10 அவதாரங்களோ அதை போலவே அம்பாளுக்கும் 10 வடிவங்கள் இருக்கிறது. அந்த 10 வடிவங்களில் ஒரு வடிவம்தான் திருப்புர பைரவ வடிவம். அன்றைய தினத்திலே அம்பாளை வழிபாடு செய்தால் பெருமாளுடைய 10 அவதாரத்திலே கல்கி பகவானை வழிபாடு செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் உங்கள் ஜாதகத்தில் லக்ன தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அந்த லக்ன தோஷங்கள் நிவர்த்தியாகி அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். உங்கள் சிலருக்கு லக்ன நீச்சமாகவோ அல்லது லக்னத்தில் பாபகிரகமோ இருக்கும். அதனால் எல்லா காரியங்களும் தடைபடும். அந்த தோஷங்கள்லாம் விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்திலே மாத நரசிம்ம சதுர்தசி. மாதம் சௌர்தசி விரதம் இருந்து பெருமாளை அதாவது நரசிம்ம பெருமாளை வழிபடுபவர்கள் அன்றைய தினம் மாத நரசிம்ம சதுர்தசி. அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மந்த ரோகிணி. சனிக்கிழமை ரோகிணி சந்தால் மந்த ரோகிணி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் எந்த பூஜைகள் செய்தாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்பானாழ்வார் அவதாரம் செய்த தினம். 12 ஆழ்வார்களில் ஒருவர் திருப்பானாழ்வார். ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்து ஸ்ரீரங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்த பெருமாளாக ஆழ்வாராக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார். ஆகவே திருப்பானாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம் சனிக்கிழமை என்று ஆழ்வார் ஆச்சார்கள் சன்னிதியில் இருக்கிற திருப்பானாழ்வாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக குருதோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்னதாசன் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹேகர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், பஞ்சாத ஸ்தோத்திர பாராயணம், ஆபத்வான சுத்திரம், லட்சுமி அஷ்டோத்தரநாம சுத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்படும். இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். வருகின்ற இந்த 3 நாட்களும் தீப நாட்கள். அந்த தீபங்களை எப்படி ஏற்ற வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. ஒவ்வொரு வகையான தீபத்திற்கும் ஒரு பலன்கள் இருக்கிறது. அதை நம்முடைய பழைய யூடியூபில் நாம் அதை பற்றி பேசியிருக்கோம். அதை ஒரு முறை நீங்கள் பார்ப்பது மிகவும் சிறப்பானது. தீபங்கள் வரிசையாக தீபங்கள் வீட்டிலே வரிசையாக தீபங்கள் ஏற்றுவது ஆவளி தீபம் என்று கூறுவார்கள். வரிசையாக தீபத்தை வைத்து வழிபாடு செய்வது ஆவளி தீபம் என்று கூறுவார்கள். இந்த தீபம் என்பது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று 3 நாட்கள் ஏற்றுவது நல்லது. ஏனென்றால் வெள்ளிக்கிழமை என்று கார்த்திகை தீபம், சனிக்கிழமை என்று சர்வாலய தீபம், வைகானச தீபம், ஞாயிற்றுக்கிழமை என்று பாஞ்சரார்த்த தீபம்.
அந்த பாஞ்சரா தீபம் ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களில் ஸ்ரீரங்கத்தை அனுசரித்து இருக்கின்ற பெருமாள் கோயில்களை ஏற்றக்கூடிய தீபம் பாஞ்சரா தீபம். இந்த 3 நாளும் தீப நாட்கள். ஆக இந்த 3 நாட்கள் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. அதற்கு முந்தின நாள் ஏற்றுவது, அதாவது வியாழக்கிழமை ஏற்றுவது பரணி தீபம். அது முன்னோர்களுக்காக. இந்த 3 நாட்களில் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று முறை இருக்கிறது. தரையில் வரிசையாக அகல்களை வைத்து ஏற்றுவது உங்களுக்கு ஆவலி தீபம் என்று கூறுவார்கள். அதன் மூலமாக வீடு செழிப்பாக இருக்கும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்று கூறுவார்கள். அந்த தீபங்களின் எண்ணிக்கை 48 அல்லது 108 என்ற அளவிலே இருப்பது நல்லது. பொதுவாக அந்த தீப பண்டிகை என்று புதிதாக தீபத்தை வாங்குவதுதான், அதாவது அகல் விளக்கை வாங்குவதுதான் சிறப்பானது. பழைய தீபங்களை விட அகல் விளக்கு புதிதாக வாங்குவதுதான் உங்களுக்கு எல்லா முறையிலும் சிறந்தது. அடுத்து 2வதாக ஒரு கோலத்தை போட்டு அதில் அகல் விளக்கை வரிசையாக ஏற்றுவது உங்களுக்கு கோல தீபம் என்றும் அலங்கார தீபம் என்றும் கூறுவார்கள். அதன் மூலமாக பெண்களுக்கு அழகு கூடும், ஆண்களுக்கு தொழில் விருத்தியாகும், தனவரவு உண்டாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்து ஒரு சித்திரம் வைத்து அதில் சுற்றிலும் தீபம் ஏற்றுவது சித்திர தீபம் என்று கூறுவார்கள். சித்திரம் என்பது அதாவது கடவுளுடைய படங்களை வைத்து அதை சுற்றிலும் தீபம் ஏற்றுவது சித்திர தீபம். அந்த கடவுளுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் அந்த சித்திர தீபத்தில் நீங்கள் சித்திரம் என்பது ஒரு கார் வரைந்து அதை சுற்றிலும் தீபம் ஏற்று அதற்கு வழிபாடு செய்தால் விரைவில் கார் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு அழகான வீடு போல ஒரு சித்திரம் வரைந்து அதை சுற்றிலும் தீபம் வைத்து அதை நீங்கள் லட்சுமியாக நினைத்து அதற்கு பூஜைகள் செய்தால் விரைவில் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் நீங்கள் எந்த கடவுளுடைய அனுகிரகம் பெற விரும்புகிறீர்களோ அந்த கடவுளுடைய சித்திரத்தை நீங்கள் கோலமாக போட்டு வரையலாம், அல்லது உங்களுடைய பேனாவிலோ ஏதோ ஒரு பேப்பரிலோ வரைந்து அதை சுற்றிலும் குறைந்தபட்சம் 48, அதாவது 24 அல்லது 48 அளவிலே தீபங்கள் வைத்து அதை அந்த தெய்வத்தை நீங்கள் மறுபடியும் அதற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜை செய்து நைவேத்தியம் சென்று அதன் மூலமாக அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசியும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் சித்திர தீபம் என்று கூறுவார்கள். அதன் பிறகு மாலா தீபம். சில வீடுகளில் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் திருமண காரியங்கள் நடக்காமல் இருக்கும், சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுத்தே இருக்கும். ஆக திருமணங்கள் விரைவில் நடைபெற வேண்டும் என்பதற்காக மாலை போன்ற அமைப்புடன் தீபத்தை நீங்கள் போட்டு, அதாவது நடுவிலே லட்சுமிக்காக ஒரு தீபமும் அதை சுற்றியும் மாலை போன்ற வடிவிலே தீபத்தை வைத்து அந்த தீபத்தின் எண்ணிக்கை 24 அல்லது 48 என்று இருக்க வேண்டும். அவ்வாறு மாலை போன்ற அமைப்புள்ள தீபத்தை வைத்து அதற்கு லட்சுமியாக நினைத்து அதற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து இனிப்பு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் விரைவில் திருமண காரியங்கள் குடும்பத்தில் நிகழும் என்று கூறுவார்கள். அதை மாலா தீபம் என்று கூறுவார்கள். அதன் பிறகு மேரு தீபம். சில குடும்பங்கள்ல எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. ஏதாவது ஒரு சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சிரமங்கள்லாம் விலகுவதற்காக வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையின் உச்சிக்கு, அதாவது முதல் தரமான மனிதனாக, முதல் தரமான செல்வந்தனாக, முதல் தரமான மார்க்கை வாங்கக்கூடிய மாணவனாக அல்லது மாணவியாக மாற வேண்டும் என்பதற்காக அடுக்கடுக்காக தீபம் வைப்பது அது மேரு தீபம் என்று கூறுவார்கள். முதலில் 11 தீபம், அதற்கு மேல் 9 தீபம், அதற்கு மேல் 7 தீபம், அதற்கு மேல் 5 தீபம், அதற்கு மேல் 3 தீபம், அதற்கு மேல் 1 தீபம் என்று அடுக்கடுக்காக நீங்கள் தீபம் ஏற்றுவது மாலா தீபம் என்று கூறுவார்கள், அதாவது மேரு தீபம் என்று கூறுவார்கள். அந்த மேரு தீபத்தை போட்டு அதற்கு பிறகு அந்த மேரு தீபங்களுக்கு நீங்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து அதன் பிறகு இனிப்பு நைவேத்தியம் செய்ய வேண்டும். லட்சுமி ஸ்தோத்திரங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதற்கு மேரு தீபம் என்று கூறுவார்கள். அவ்வாறு மேரு தீபத்தை போட்டு வழிபாடு செய்தால் வாழ்க்கையில உச்ச நிலைக்கு நன்றாக நாம் வர முடியும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மேல்முற்றத்திலே நீங்கள் தீபம் ஏற்றுவது ஆகாச தீபம். அவ்வாறு ஏற்றுவதன் மூலமாக முன்னோர்கள் பிரீத்தி அடைந்து அவர்கள் சொர்க்கலோகம் செல்வார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைத்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திலஹோமம் செய்த பலன்கள் கிடைக்கும். பொதுவாக ராமேஸ்வரமோ அல்லது காவேரி ஸ்தலத்திற்கோ சென்று திலஹோமத்திற்கு 40,000 50,000 செலவு செய்பவர்கள் இருப்பார்கள். அதற்கு பதிலாக மேல்முற்றத்தில் நீங்கள் தீபங்கள் ஏற்ற வேண்டும். தீபத்தை ஏற்றி அந்த தீபம் வெள்ளிக்கிழமை என்றும் சனிக்கிழமை என்றும் ஞாயிற்றுக்கிழமை என்றும் 3 நாளும் ஏற்றலாம்.
குறைந்தபட்சம் நீங்கள் அந்த ஆகாச தீபம் என்பது வெள்ளிக்கிழமை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் நம்முடைய முன்னோர்கள் பிரீதி அடைந்து அவர்களுடைய பரிபூர்ண ஆசி கிடைத்து, அதாவது திலகோம் செய்து அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அதை ஆகாச தீபம் என்று கூறுவார்கள். அதன் பிறகு ஜலதீபம். ஜலதீபம் ஏற்றுவது எதற்காக என்றால், சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தோஷங்கள் விலக வேண்டும் என்பதற்காக ஜலத்திலே நீங்கள் தீபம் ஏற்றுவது ஜல தீபம் என்று கூறுவார்கள். ஜலத்திலே நீங்கள் அகல் விளக்கை வைத்து ஒரு இலை, பெரிய இலை வைத்து, பாதாம் இலையோ அல்லது பெரிய அரச மரத்து இலையை வச்சு அதன் மீது தீபம் ஏற்று அதை வழிபாடு செய்வது ஜலதீபம். அதன் மூலமாக ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஓடம் போல் செய்து அதில் தீபம் ஏற்றுவது ஓட தீபம் அல்லது நௌகா தீபம் என்று கூறுவார்கள். நௌகா தீபம் அல்லது ஓட தீபம் என்றால், ஓடம் போல் அமைப்பை நீங்கள் செய்து அந்த ஓடத்தில் தீபங்கள் வைக்க வேண்டும். அவ்வாறு செய்து அதில் ஓடத்தை தள்ளிவிட வேண்டும், அதாவது மெதுவாக தள்ளிவிட வேண்டும். அதன் மூலமாக ஓடம் நகர்வது உங்களுக்கு விரைவில், அதாவது வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு, வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அந்த பாக்கியம் ஏற்படும். அதைத்தான் ஓட தீபம் என்று கூறுவார்கள். அதன் பிறகு கோபுர தீபம். கோபுரத்தின் உச்சியிலே நிறைய தீபங்கள் ஏற்றுவது கோபுர தீபம். அதன் மூலமாக அந்த கிராமத்திற்கே நன்மைகள் கிடைக்கும் இருக்கிறது. அதாவது கிராமத்தில் இருந்த கொடிய நோய்கள் எல்லாம் விலகும், வெள்ள சேதாரங்கள் எல்லாம் விலகும். ஆகவே கோபுரத்தின் மீது தீபம் ஏற்றுவது கோபுர தீபம் என்று கூறுவார்கள். அதன் பிறகு வீடுகள் முழுவதும், எத்தனை எண்ணிக்கை என்று இல்லாமல் வீடு முழுவதுமாக நீங்கள் தீபம் ஏற்றுவது சர்வத்திர தீபம் என்று கூறுவார்கள். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆக இந்த தீப வழிபாட்டின் மூலமாக, இந்த கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டின் மூலமாக பலவிதம் நன்மைகள் பெற்று சந்தோஷத்தை அடையலாம். அந்த தீபத்திற்கு ஏற்றுவதற்கு முன்பாக வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்யுங்கள். அதன் பிறகு புதிதாக அகல் விளக்குகளை நிறைய வாங்குங்கள். 48 அல்லது 108 என்று அகல் விளக்கை வாங்கி வீடு முழுதுமாக தீபத்தை ஏற்றுங்கள். வளமான வாழ்க்கை பெறுங்கள். இந்த பகுதி பிடித்திருந்தால், இந்த செய்தி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த பதிவு என்பது ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பவர்களும் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்க கேட்க அவர்கள் நிறைய நன்மை அடைய முடியும். அவ்வாறு உங்களால் ஒருவருக்கு நன்மை அடைந்தால் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை விருத்தியாகும். ஆகவே இந்த நிகழ்ச்சி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கும் ஷேர் செய்ய சொல்லி நீங்கள் வற்புறுத்துங்கள். இதன் மூலமாக அனைவரும், தமிழ் தெரிந்த அனைவருமே நீங்கள் இந்த பகுதியை கேட்டு அதன் மூலமாக வாழ்க்கை சிறப்பாக அடைந்து அவர்கள் சிறப்பு அடைவதன் அந்த நல்ல புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைத்து நீங்களும் சிறப்பாக இருந்து சந்தோஷமாக வாழ முடியும். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி மிக்க விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.